ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பால நிலத்தை மாசாமை செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நசினமுற்று நான் அழிக்கும் இலைப்பாட்டி நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்போது என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை முதலாய் அது மறையும் மேற்றிசை வரை எங்கும் மனிதராய் இன்று மரியாவிடம் பிறந்த மன்னன் கிறிஸ்துவை மகிழ்ந்து பாடுவோம். கடவுள் காலம் எல்லாம் கடந்தவர், அடிமையின் தன்மையை அணிந்திட வந்தார். படைத்தவை உடலால் பாலடையாது தடுத்திட உடல் எடுத்தெம்மை விடுவித்தார். மூடிக்கிடந்த கன்னியின் வயிற்றை தேடி வந்தது தேவனின் அருளை. மரியா தாம் புரிய முடியா மறைப்பொருளை மகிழ்ந்து சுமந்தது கன்னியின் உதரம். கபிரியேல் வழுத்திய திருமகன் கன்னி ஈன்று தாயும் ஆயினரே. வயிற்றில் மறைந்து இருந்த கிறிஸ்துவை வயிற்றினுள் உறைந்த யோவான் உணர்ந்தார். அன்னையாம் கன்னியின் ஆருயிர் மகனுடன் உன்னத தந்தையும் தூய நல் ஆவியரும் மண்ணிலும் விண்ணிலும் மங்கா புகழ் பெற பன்னிசை பாடி இன்று பரவி நிற்கின்றோம். ஆமீன். ஆண்டவர் எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாய்களில் கழிக்க நேருமே என்றேன். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே, மண்ணுலகில் குடியிருப்பொருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளர் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவீர். துணை வேண்டி காலை வரை கதறினேன். சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரலிடுகிறேன். மாடப்புறா போல் விம்முகிறேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன், எனக்கு துணையாயிரும். இதோ என் கசப்புமுக அனுபவத்தை நலமாக மாற்றினீர். மனம் கனிந்த அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். பாதாளம் உம்மை போற்றி பாடாது, சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது. பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பியிருப்பதில்லை. நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பிரளமை குறித்து போதிப்பர். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் என் புகழ் பாக்களை வாழ்நாள் எல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும்.
ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. இறைவா, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது. என் மன்றாட்டுகளை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். எங்கள் பாவங்களின் பளுவை எங்களால் தாங்க முடிவதில்லை. எங்கள் குற்றங்களை நீர் போக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்து கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவார்கள். உமது இல்லத்தில், உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். அஞ்சத்தகு செயல்களை நீர் புரிகின்றீர். எங்கள் மீட்பின் கடவுளே, உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும், தொலையிலுள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே. வல்லமையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர். கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்கள் இனங்களின் அமளியையும் அடக்குகின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் உம் அருஞ்செயல்களைக் கண்டு அஞ்சுவர். கிழக்கிலும் மேற்கிலும் உள்ளோரை களிகூற செய்கின்றீர். மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது மக்களுக்கு தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் பயிரை ஆசீர்வதித்தீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளில் எல்லாம் வளம் கொழிக்கின்றது. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை ஆடையாய் அணிந்துள்ளன. புல்வெளிகளில் மந்தைகள் நிரம்பி வழிகின்றன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் மூடப்பட்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலுயா, அல்லேலுயா. அவர் தமது மீட்கும் வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலுயா, அல்லேலுயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலுயா, அல்லேலுயா. முதல் வாசகம். கொலைசெயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். உண்பது, குடிப்பது மற்றும் திருவிழா, அமாவாசை, ஓய்வு நாள் கொண்டாடுவது ஆகியவற்றை குறித்து எவரும் உங்களை குறை கூற வேண்டியதில்லை. இவை எல்லாம் வர இருந்தவற்றில் வெறும் நிழலே. கிறிஸ்துவே உண்மை. போலி தாழ்மையும் வானதூதர்களை வழிபடுவதையும் விரும்புகின்ற மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்க இடம் கொடாதீர்கள். அவர்கள் தாங்கள் கண்ட காட்சிகளை அடிப்படையாக கொண்டு உலகப் போக்கிலான சிந்தனையால் வீண் இருமாப்பு கொள்கிறார்கள். அவர்கள் தலையாய் இருப்பவற்றை பற்றி பிடித்து கொள்ளவில்லை. அவரால் தான் முழு உடலும் தசை நார்களாலும் முட்டுகளாலும் இறுக்கி பிணைக்கப்பட்டு ஊட்டம் பெற்று கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப வளர்கிறது. கிறிஸ்துவோடு இறந்து நீங்கள் உலகின் பஞ்சபூதங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள் அல்லவா? இன்னும் ஏன் தொடாதே, சுவைக்காதே, தீண்டாதே என சொல்லும் உலகப் போக்கிலான விதிமுறைகளுக்கு உட்பட்டவர்கள் போல் வாழ்கிறீர்கள். பயன்படுத்தும் போது அழிந்து போகும் பொருட்கள் பற்றியவை அவ்விதிகள். அவை மனிதர் உருவாக்கின கட்டளைகளும் போதனைகளுமே. மனிதர் தாங்களாகவே வகுத்து கொண்ட வழிபாடுகள், போலி தாழ்மை, உடல் ஓர்த்தல் ஆகிய போதனைகள் ஞானம் உள்ளவர்கள் போல் தோன்றுகின்றன. ஆனால் அவை இச்சையை தணிப்பதற்கு பயன்படா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல.
மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித பெரிய பேசில் தூய ஆவியை குறித்து எழுதிய புத்தகத்திலிருந்து. ஆண்டவர் அவரது உடலுக்கு ஆவியில் வாழ்வளிக்கின்றார். ஒரு ஆன்மீக மனிதன் இனி ஊனுடலினால் வாழ்பவன் அல்ல, மாறாக இறைவனது ஆவியால் வழிநடத்தப்பட்டு இறைவனது மகன் என அழைக்கப்பட்டு இறைமகனின் சாயலில் மீண்டும் படைக்கப்படுகின்றான். பார்வையின் வல்லமை ஆரோக்கியமான கண்களில் சுறுசுறுப்போடு இயங்குவது போல் சுத்திகரிக்கப்பட்ட ஆன்மாவில் தூய ஆவியானவர் சுறுசுறுப்பாக இயங்குகின்றார். இதயத்தில் ஒரு எண்ணமாகவோ இதழ்களில் ஒரு ஒளியாகவோ நாம் ஒரு வார்த்தையை உருவாக்கலாம். இவ்வாறு நம் ஆவிக்கு சான்று பகரும் தூய ஆவி நம் இதயங்களில் அப்பா தந்தாய் என கூவி அழைக்கின்றது, அல்லது நம் இடத்தில் அது பேசுகின்றது. ஏனெனில் மறைநூல் கூறுகின்றது, பேசுவது நீங்கள் அல்ல, மாறாக தந்தையின் ஆவியை உங்களிடமிருந்து பேசுகின்றார். அவர் பகிர்ந்தளிக்கும் கொடைகளில் நாம் ஆவியை முழுமையாகவும் அதன் பாகங்களோடு தொடர்புடையதாகவும் காணலாம். நான் அனைவரும் ஒருவரோடு ஒருவரான உறுப்பினர்கள். இருப்பினும் இறைவன் நமக்களிக்கும் அருளுக்கேற்ப பல்வேறு கொடைகளை பெற்றுள்ளோம். இவ்வாறு நீ எனக்கு தேவையில்லை என்று கையிடம் கண் கூற முடியாது, நீ எனக்கு தேவையில்லை என்று தலையும் கால்களுக்கு கூற முடியாது. எல்லா உறுப்புகளும் ஆவியின் ஐக்கியத்தில் கிறிஸ்துவின் உடலை ஏற்படுத்துகின்றன. அவைகளது கொடைகள் வழியாக ஒன்றுக்கு ஒன்று அவசியமான ஊழியத்தை செய்கின்றன. இறைவன் அவரது சித்தத்திற்கேற்ப உடலின் பல அங்கங்களையும் சீரமைத்துள்ளார். ஆனால் அவர்களுக்கிடையே ஒரு ஆன்மீக நட்புறவு நிலவுகிறது. ஒருவர் ஒருவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதும் ஒருவர் ஒருவரை குறித்து அக்கறை கொள்வதும் அவர்களுக்கு இயல்பாய் இருக்கின்றது. ஒரு உறுப்பு துன்புற்றால் அனைத்தும் அதோடு துன்புறுகின்றன. ஒரு உறுப்பு மேன்மைப்படுத்தப்பட்டால் அனைத்தும் ஒன்றாய் அகமகிழ்கின்றன. மேலும் ஒரே முழுமையில் அங்கங்கள் இருப்பது போல் நாம் ஒவ்வொருவரும் ஆவியில் இருக்கின்றோம். ஏனெனில் ஒரே உடலை உண்டாக்கும் அனைவரும் ஒரே ஆவியில் ஞானஸ்நானம் பெற்றுள்ளோம். தந்தை மகனில் காணப்படுவது போல் மகனும் ஆவியில் காணப்படுகின்றார். எனவே ஆவியில் வழிபடுவது என்பது நம் மனங்களை ஒளிக்கு திறந்து அளிப்பதே. இதையே சமாரிய பெண்ணிடம் ஆண்டவர் பேசிய வார்த்தைகளினின்று நாம் கற்றுக்கொள்கின்றோம். அவளது நாட்டின் பாரம்பரியத்தால் தவறாக வழிநடத்தப்பட்ட அவள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வழிபடுவது அவசியம் என்று கற்பனை செய்து கொள்கின்றாள். ஆனால் நமது ஆண்டவர் அவளுக்கு ஒரு மாறுபட்ட படிப்பினையை அளிக்கின்றார். ஆவியிலும் உண்மையிலும் ஒருவன் வழிபட வேண்டும் என்று அவளிடம் அவர் கூறுகின்றார். உண்மை எனும்போது அவர் தம்மையே குறிப்பிட்டார் என்பது தெளிவு. மகன் தந்தையான இறைவனின் சாயல் என்பதால் மகனில் வழிபடுவதை குறித்து நாம் பேசுகின்றோம். ஆவியானவர் ஆண்டவரின் இறைத்தன்மையின் வெளிப்பாடு என்பதால் நாம் ஆவியில் வழிபடுவதை குறித்து பேசுகின்றோம். ஆவியானவர் என்னும் ஒளியின் வழியாக நாம் இறைவனது மாட்சிமையின் மகத்துவமான மகனை காண்கிறோம். தந்தையின் அச்சான மகனிற்கும் அதன் முத்திரையான தூய ஆவிக்கும் ஊற்றான தந்தையிடம் அவரது ஒரே அச்சான மகன் வழியாக நாம் இட்டுச் செல்லப்படுகின்றோம். ஆயரான புனித பெரிய பேசில் தூய ஆவியை குறித்து எழுதிய புத்தகத்திலிருந்து. இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது,
அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது. இன்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்டவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கரையிலுள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். அவர் தீவன தொட்டியில் படுத்திருந்தார், ஆயினும் விண்ணகத்தில் ஒளிர்ந்தார். அவர் நம்மிடம் வந்தார், எனினும் தந்தையோடு தங்கியிருந்தார். அவர் தீவனத் தொட்டியில் படுத்திருந்தார், ஆயினும் விண்ணகத்தில் ஒளிர்ந்தார். அவர் நம்மிடம் வந்தார், எனினும் தந்தையோடு தங்கியிருந்தார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்து நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடிவிந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையில் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தை, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் இன்னிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அவர் தீவன தொட்டியில் படுத்திருந்தார், ஆயினும் விண்ணகத்தில் ஒளிர்ந்தார். அவர் நம்மிடம் வந்தார், எனினும் தந்தையோடு தங்கியிருந்தார். அவர் தீவன தொட்டியில் படுத்திருந்தார், ஆயினும் விண்ணகத்தில் ஒளிர்ந்தார். அவர் நம்மிடம் வந்தார், எனினும் தந்தையோடு தங்கியிருந்தார். மன்றாட்டுகள். கடவுளின் மகனும் புதிய ஆதாமும் ஆகிய கிறிஸ்து நம் புது வாழ்வுக்கு ஊற்று ஆனார். அவரிடம் நம் மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். ஆண்டவரை இரக்கமாயிரும். கிறிஸ்துவை, நீதியின் கதிரவனே, நீர் உமது மாட்சியை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தினீர். நாங்கள் உமது ஒளியின் வழியாக கடவுளோடு வாழ்வோமாக. ஆண்டவரை இரக்கமாயிரும். சிமியோனும் அன்னாவும் உம்மை மீட்பர் என்று பறைசாற்றினர். நெடுங்காலமாகவே முன்னறிவிக்கப்பட்ட உமது நற்செய்தியை யூத மக்கள் ஏற்றுக்கொள்ள அருள்வீராக. ஆண்டவரை இரக்கமாயிரும். உன்னதத்தில் மாட்சியும் உலகில் அமைதியும் உண்டாகுக என வானதூதர் பறைசாற்றினர். உமது அமைதியின் ஆற்றலினால் எமது உலகை நிரப்பியருளும். ஆண்டவரை இரக்கமாயிரும். எங்களுடைய மானிட வாழ்வின் வழிமுறைகளெல்லாம் புதுப்பிக்கின்ற இரண்டாவது ஆதாமாக நீர் வந்தீர். பாவ சுமையினால் அவதிப்படுகிறவர்களுக்கு நம்பிக்கையை தந்தருளும். ஆண்டவரை இரக்கமாயிரும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம். இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து உம் ஒரே மகன் எங்களைப் போன்று மனிதனாக பிறந்தார்.
அவர் முடிவில்லா காலத்திற்கும் உரிய உமது மாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். அவரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பாறை போல் நிலைத்திருக்க செய்தருளும். இன்றைய இடர்பாடுகளினின்று உம் மக்களை விடுவித்து முடிவு பெறாத பேரு வகையை அவர்களுக்கு அளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.